ஸ்டாண்டர்ட்ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.5ல 7th சம் இப்போ நம்ம பார்க்க போறோம். என்ன சம்? If 9 times 9 term is equal to the 15 times 15th term, show that the 6 times 24 term is 0. என்ன கொடுத்துறாங்க? 9 times வந்து 19th term. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 15th times 15th term ஓட ஈக்குவலா இருக்கு. நம்ம என்ன எழுதணும்? show that the 6 times 24th term 6 டைம் வந்து 24th டைம் வந்து என்னது 0ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 9 டைம்ஸ் 9th டேர்ம் அதுக்கு ஈக்குவல் என்னது? 15 டைம்ஸ் இது 15th டேர்ம். ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? 9 டைம்ஸ் 9 term equal to 15 times 15th term. 15th term அப்படின்றது நான் tn முதல்ல 15 போடுவோம். நான் tn முதல்ல 9 போடுவோம். ஓகேவா? இதுதான் இது கொடுத்துறாங்க. 9 times 9th term 15 times 15th term. ஓகே, இது ரெண்டு ஈக்குவல் நம்ம எழுதியாச்சு. நமக்கு tn ஃபார்முலா என்னது? a plus n minus 1 into d. அப்படிதானா? அப்போ இது வந்து t9 தானே கொடுத்துறாங்க. இது எப்படி எழுதலாம்? 9 into 9 times அப்போ 9 into n plus a plus a தெரியாது. n என்னது? 9 minus 1 into d. ஓகே, எழுதியாச்சு. இது வந்து என்னது? 15 into tn என்னது? a plus 15 minus 1 into d. அதுதானா? என்னது? n மட்டும் தான் நமக்கு தெரியும், அதை போட்டாச்சு. இப்போ என்ன ஒரு 9 into a plus 8d. 8 into d 9 minus 1 8. அப்போ 8 into d 8d. இப்போ 15 a plus 15 minus 1 வந்து 14. அப்போ 14d 14 into d தானே? ஓகே, இப்போ என்ன இருக்கு? இங்கே வந்து 9 வெளியில் இருக்கு, இங்கே 15 வெளியில் இருக்கு. அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? 9 into a 9 plus 9 is 72d is equal to 15a. 15 into 14 எவ்வளவு? 5 4s are 22. 1 4s are 4 6 1 5 1 0 1 210. அப்போ plus 210d. ஓகே, இதே வந்து என்னன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துடலாமா? இப்போ இது வந்து பெருசாக இருக்குது. அப்போ இதை அங்கே சைடு எடுத்துடலாம். இது இங்கே வரும் மைனஸில் வரும். திரும்ப மைனஸை மாற்றினதுக்கு பதிலாக நம்ம சின்னதாக ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்துடலாம். இப்போ என்ன வரும்? 15a plus 210d. இது இந்த சைடு வரும். என்ன வரும்? minus 9a minus 72d is equal to 0. ஓகே, எழுதியாச்சு. இதுக்கப்புறம் என்ன வரும்? a எல்லாம் மைனஸ் பண்ணலாம், d எல்லாம் பண்ணலாம். அப்போ 15a minus 9a. இப்போ 15a minus 9a நமக்கு என்ன வரும்? 5 ஒரு 6a. இப்போ 6a plus 210 minus 72 என்ன வரும்? 138. d is equal to 0. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணி எழுதியாச்சு. இதில் பாருங்க, இது வந்து 6 வந்து அந்த காமனாக இருக்கும். இது வந்து டிவைட் 6ல் பண்ணலாம். அப்போ 12 18. ஓகே, அப்போ 6 வெளியில் எடுத்தோம்னா இது a இருக்கும். அப்படி தான் 6 வந்து a. இது வந்து 138 வந்து 6ஆல் பண்ணும்போது என்ன வரும்? 2 6 are 12 18 3 6 are 18 23. அப்போ 23d is equal to 0. ஓகே, நம்ம வந்து இங்கே 23d இங்கே இருக்கு. அப்போ a ப்ளஸ் எந்த இதில் இந்த மாடல் எங்கே இருக்கு? என்ன இருக்கா? 15a ப்ளஸ் 210d அந்த மாதிரி இருக்கா? 23d என்ன இருக்கல? n minus 1 என்ன இருக்கல? இந்த மாதிரி இருக்கா? a ப்ளஸ் n minus 1 into dயில் இருக்கா? அப்போ a ப்ளஸ் n minus 1 into dயில் இருக்கும்போது நமக்கு என்னது? இங்கே வந்து என்ன? இது ஒரு 23 தான் இருக்கு. அப்போ என்ன வரும்? a ப்ளஸ் 24 minus 1 into d. அடுத்தனா நம்ம n minus 1 3 இருக்கப்போ 24 minus 1 தான் 23 தானே? அப்போ n minus 1ன்னு நம்ம எழுதிடுவோம். n minus 1 into d. இப்போ எந்த ஃபார்முலாவில் இருக்குது? tn ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ இது என்னவா இருக்கும்? n-ஆ இருக்கும். அப்படி தானே? இது வந்து n. அப்போ என்ன ஒரு 6 t 24 is equal to 0. புரிஞ்சுதா? இது வந்து என்ன இதில் இருக்குது? நமக்கு a plus 23 தான் நம்ம என்னது 24 minus 1 into dன்னு எடுக்கிறோம். இது இந்த tn ஃபார்முலாவில் எடுக்கிறதுக்காக 24 minus 1 எடுக்கும். அப்போ என்னது? a plus n minus 1 into d ஃபார்முலாவில் இருக்குது. அப்படி தானே? அப்போ இது தானே n-ஆ இருக்கும். அப்போ t24 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க?
6 times 24th term is 0-வா இருக்கணும். இப்போ 6 times 24th என்னது term is equal to 0 தானே இருக்கு. இப்போ இது ப்ரூவ் ஆயிடுச்சா? ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதுதான் ஈஸி தான். சரியா? இது வந்து என்னது இது மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டில் இதை வந்து ப்ரூவ் பண்ணதுக்காக இது n-1ல் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். Okay, 8th sum is 3 plus k, 18 minus k, 5k plus 1 or AP. இது வந்து மூணுமே APன்னு கொடுத்துட்டாங்க. Then find k. K கண்டுபிடிக்கணும். நமக்கு AP அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்துருக்குது என்னது? 3 plus k, 18 minus k, 5k plus 1 r in AP. இது வந்து AP-யா? APன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ APன்னு கொடுத்தா நமக்கு என்ன தெரியும்? காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? ஈக்குவலாக இருந்தால் தான் அது AP. அப்போ இது APயாக இருந்தால் என்னதான் இருக்கணும்? காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அப்போது நமக்கு என்னது? காமன் டிஃப்ரென்ஸ்க்கு என்ன கண்டுபிடிப்போம்? T2 minus T1 என்னது? 3 minus T2 மூணு தானே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு மூணுக்கு இடையில உள்ள காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அவங்க ஏபின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ T2 minus T1 equal to T3 minus T2. காமன் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா தானே? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகே, அப்போ வந்து ரெண்டுமே ஈக்குவல்னு நம்ம அங்கே கொடுத்தனால நம்ம அது ஈக்குவல்னு எடுத்திருக்கோம். அப்போ T2 minus T1 என்னது? T2 minus T1. அப்போ 18 minus k minus 3k 3 plus k 3 plus k is equal to என்னது? 3 minus T2 5k plus 1 minus 18 minus k. ஓகேவா? இந்த மைனஸ் இருக்கனால பிராக்கெட் வந்து மஸ்டாக போடணும். இல்லைன்னா மைனஸ் வந்து 3 மட்டுமே தான் ஆயிடும். நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக். ஓகே, பிராக்கெட் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் கொண்டு உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்னென்னலாம்? 18 minus k இல்லையா? மைனஸ் கொண்டு உள்ள பண்ணும்போது -3 minus k. எவ்வளோ ப்ரீஃபாக எழுதணுமோ அவ்வளோ ப்ரீஃபாக எழுதுனா நமக்கு மிஸ்டேக் குறையும். 5k plus 1 minus 18 plus k. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ மைனஸ் கொண்டு இது எல்லாமே எழுதியாச்சு. ஓகேவா? இப்போது வந்து என்ன கே அது கே இருந்தால் நம்ம வந்து அதை வந்து கூட்டவோ கழிக்கவோ செஞ்சிடலாமா? அப்போ கேக்கு என்னது? -2k. இது என்னது? 18 minus 3. அப்போ என்னது? +15. என்னது? சிம்பிள் டிஃப்ரெண்டாக இருந்தால் ப்ளஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போட்டுக்கணும். சரி, மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போட்டுக்கணும். மைனஸ் பண்ணி நம்ம பெரிய சிம்பிள் நம்பர் போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே எங்கே இருக்குது? 5k ஒரு k. அப்போ 6k 1 minus 18. இப்போ -17k. இது -17. இது k கிடையாதுல நம்பர். ஓகே, இவ்வளோ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? கேயை ஒரு சைடு நம்பர் ஒரு சைடு எடுத்துக்கலாமா? இங்கே வந்து என்னது? ஓகே, -2k இருக்கா? -2k இருக்குது. இதை தூக்கி இங்கே எடுத்துக்கலாம். அப்போ -6k. இங்கே வந்து என்னது? இங்கே நீங்கள் வரும்போது மைனஸாக மாறும். இங்கே வந்து -17 இருக்குது. இதை தூக்கி அங்கே போட்டோன்னா -15 மாறும். இதை தூக்கி இங்கே மாற்றலாம். இதில் அதை தூக்கி அங்கேயும் போடலாம். ஓகேயா? நம்ம கே ஒரு சில கேச்சா. இப்போ மைனஸ் ஒரே சிம்பிள் இருந்தால் மைனஸ் என்ன வரும்? 8k. இங்கே என்ன வரும்? ஒரே சிம்பிள் தான். அப்போ -32. ஓகே, அப்போ கே இஸ் ஈக்குவல் டு என்னது? இங்கே மல்டிப்ளேஷன் இருக்கிறது இங்கே டிவிஷனாக மாறும். எப்போவுமே இங்கே என்னது? மைனஸ் ப்ளஸில் இருக்கிறது அங்கே என்னது? சிம்பிள் மாறி நிற்கும். இது எது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்துன்னா அது அப்படியே மல்டிப்ளேஷன் இருந்தால் டிவிஷனாக மாறும், டிவிஷனாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஓகே, -32 டிவைடட் பை இந்த இது வரும்போது -8. மைனஸ் கேன்சல் ஆகும். 8 வந்து இதில் என்ன வரும்? 1 9 8 4 8 32. அப்போ கேயோட வேல்யூ என்னது? நமக்கு 4. ஓகே, கேயோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அதான் இப்போ ஒன்றும் கிடையாது. இதை மட்டும் வந்து என்ன செய்யணும்? ஈக்குவல்னு போட்டு கரெக்டாக இதை தூக்கி எழுதினா போதும். எழுதிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கே கண்டுபிடிச்சிடும். இவ்வளோதான். 9th sum, find x, y and z. z கண்டுபிடிக்கணும். given that the numbers x, 10, y, 24, z are in AP. இது வந்து AP. அதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணுமா? x, y, z கண்டுபிடிச்சலாமா? நமக்கு என்ன தந்திருக்காங்க? x, 10, y, 24, z are in AP. இது வந்து APன்னு தந்துட்டாங்க. APனா நமக்கு என்னது? காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். அப்படிதானா? அப்போது D வந்து நமக்கு என்ன வரும்? T2 minus T1 ஈக்குவல் டு என்ன வரும்? T2 T1 T1 T2 T3 வேணால் மேலே போட்டுக்கோங்க.
T5 ஓகேவா போட்டாச்சு அடுத்து வந்து என்னது T2 minus T1 T2 minus T1 நமக்கு என்னது 10 minus x அப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து என்னது நமக்கு வரும் T3 minus T2 அதுனா T3 minus T2 அது என்னது y minus 10 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகே அடுத்து என்னது T4 minus T3 T4 minus T3 is equal to என்னது 24 minus y இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அடுத்து என்னது T5 minus T4 is equal to என்னது z minus 24 ஈக்குவேஷன் நம்பர் 4 எழுதியாச்சு இதில் என்னது நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் ஆர் ஈக்குவல் இது எல்லாமே ஈக்குவல் தான் அதுதான் காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அதை வச்சு தான் நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டில் தான் ஒய் சேமாக இருக்குது ரெண்டில் ஒய் இருக்குது இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ இது ரெண்டை வச்சு ஃபஸ்ட் நம்ம ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ 2 and 3 வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு என்னது காமன் டிஃபரன்ஸ் ஆர் ஈக்குவல் அதை வச்சு தான் எடுக்கிறோம் அப்போ என்ன வரும் T3 minus T2 is equal to T4 minus T3 அப்படி தானே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்போ y minus 10 is equal to 24 minus y ஈக்குவல் அப்போ y எல்லாம் இங்கே வச்சுக்கலாம் இல்லை y எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு நம்பர்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம் y இங்கே இருக்குது இந்த y இங்கே கொண்டு வரலாம் அப்போ என்ன வரும் ப்ளஸ் y is equal to இங்கே 24 இருக்குது இந்த 10 இங்கே போகும் மைனஸ் 10 இங்கே என்ன ஆகும் ப்ளஸ் 10 ஆகும் எழுதியாச்சா இது என்னது 2y 2y இருக்கா இது என்ன வரும் 34 அப்போ y is equal to என்னது 34 by 2 1 2 are 2 1 2 are 2 14 7 2 are 14 அப்போ y நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 17 கிடைச்சிருக்கு ஓகேவா அப்போ y is equal to நமக்கு என்னது 17 ஓகே நம்ம y is equal to 17 தான் இங்கே வச்சுக்கலாம் ஓகே இது நமக்கு யூஸ் ஆகும் அடுத்து இதை வச்சு அடுத்தது கண்டுபிடிக்கிறேன் ஓகே அடுத்து வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 எடுத்து நம்ம x கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போது ஈக்குவேஷன் 1 and 2 வச்சு நமக்கு என்ன கிடைக்கும் இது y 10 minus x equal to y minus 10 அதுதானே ரெண்டு ஈக்குவல் தானே இப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும் 17 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு அப்போது 10 minus x equal to என்னது 17 minus 10 என்ன இருக்குது 7 அப்போது மைனஸ் x equal to என்னது 7 இது அங்கே போகும்போது என்ன ஆகும் மைனஸ் 10 ஆகும் இப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் 3 7 minus 3 minus 3 தானே இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 3 கண்டுபிடிச்சிட்டோமா என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஓகே அடுத்து இசட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் இசட் எங்கே இருக்குது 4th இருக்குது அப்படி தானே 4th ஈக்குவேஷன் அப்போ 3 and 4 எடுத்துக்கலாமா 3 and 4 எடுத்தோம்னா என்ன வரும் 24 minus y is equal to z minus 24 ஓகே நமக்கு ஒய்யோட வேல்யூ தெரியும் இப்போ மைனஸ் 17 is equal to z minus 24 அப்போ இங்கே என்ன வரும் 24 minus 17 என்னது 7 ஓகேவா 7 is equal to z minus 24 அப்போ z minus 24 is equal to 7 மாற்றி எடுத்துக்கிறேன் அப்போ z is equal to என்னது 7 plus 24 இந்த 24 அங்கே போகும்போது ப்ளஸ் ஆகும்ல அப்போ z is equal to என்னது 24 plus 7 equal to என்னது 31 அப்போ z-ஓட வேல்யூ என்னது 31 ஓகேவா அப்போ நமக்கு கிடைச்சிருச்சா எக்ஸு ஒய் எக்ஸு z கிடைச்சிருச்சுல அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க அப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது செய்யும்போது ஈஸி தானே என்னது காமன் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம வந்து என்னது எக்ஸு ஒய் z கண்டுபிடிச்சிருக்கோம் அவ்வளோதான் Okay, 10th one in a third term, there are 20 seats in the front row and 30 rows were allotted. என்னது 20 seats வந்து front rowல இருக்கான் அதில் மொத்தம் எவ்வளோ row இருக்கான் 30 rows இருக்கு. Each successive row contains 2 additional seats and then its front row. அதாவது front row விட அடுத்தடுத்த row வரும்போது ரெண்டா கூடுது. How many seats are there in the last row? Last rowல எவ்வளோ seat இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓ number of seats in the front row என்னது நமக்கு in the front row எவ்வளவு front row நமக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் உள்ளது a அப்படினா a equal to எவ்வளவு 20 ஓகே அடுத்து நமக்கு என்னது அப்போ a அல்லது t1 எதுமே என்னது a1 அல்லது t1 அப்படினா ஓகே t1 என்னது 20 ஓகேவா நமக்கு வந்து காமன் டிஃபரன்ஸ் d என்னவா இருக்கும் எவ்வளவா கூடுதா ரெண்டா கூடுதா அப்படிதானா அப்போ காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு 2
ரெண்டு ரெண்டாக தானே ஒவ்வொரு ரோலையும் கூடுது. அப்போ ரெண்டு ரெண்டாக கூடும்போது காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து என்னது 2. அடுத்து நம்பர் ஆஃப் சீஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் இது இருக்கா, ரோ இருக்கா, எண் எவ்வளவு 30. அப்போ அது எண் மொத்தம் எவ்வளோ ரோ இருக்குது 30, அதுதான் எண். நம்ம டிஎன் ஃபார்முலா என்னது a + n - 1 × d. நமக்கு 30 ரோவில் எவ்வளோ சீட் தானே தேவை. அப்போது a தெரியும் 20, n தெரியும் 30, d தெரியும் 2. அப்போ 20 + 29 × 2 எவ்வளவு, 20 + 29 × 2 எவ்வளவு 18, 58. இப்போ 20 + 58 என்னது 78. அப்போ எவ்வளோ இருக்குது 78 சீட்ஸ் நமக்கு என்னது இருக்குது. மொத்தம் 30 ரோஸில் எவ்வளோ சீட் இருக்குது, லாஸ்ட் ரோவில் 30th ரோ லாஸ்ட் ரோவில் எவ்வளோ இருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட் ரோவில் எவ்வளோ இருக்குது 78 சீட்ஸ் இருக்குது. அவ்வளோ மொத்தமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று டிஃப்ரென்ஸும் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு டிஎன் ஃபார்முலாவில் போட்டிருக்கோம். அவ்வளோதான், என்னும் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். Okay, 11th sum, the sum of 3 consecutive terms are in AP is 27. அதாவது 3 terms வந்து ஆட் பண்ணா 27 that product is 28. 3 மல்டிப்ளை பண்ணா 288. Find the 3 terms. அந்த 3 terms என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, let the 3 consecutive terms எப்படி எழுதலாம், இது வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க பாருங்க, a - d a + d. இது வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி போடுறது இருக்கும். இது வந்து 5 இருந்துச்சுன்னா அதுக்கு முதல் நம்பர் என்ன இருக்கும் 5. இப்போ 2 வந்து டிஃப்ரெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 - 2னா இது 3, 5 + 3 தான் இங்கே வந்து இருக்கும். 5 + 2 இருக்கும் 7, இப்படி தானே இருக்கும். அந்த தான் இது வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க, a - d a + d. ஓகேவா. ஓகே, அப்போ அதுக்கு அதோட சம்ஸ் எவ்வளவு, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் a - d + a + d is equal to 27. அப்படிதானே, அதோட சம்ஸ் வந்து 27 கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே பாருங்க 1 2 3. இப்போ 3a - இது இதுவும் கேன்சல் ஆயிரும், -d + d 0 is equal to 27. a is equal to என்னது, இப்போ 27/3 வரும்போது என்னது வரும் 9. அப்போது a is equal to நமக்கு என்னது 9 கிடைச்சிருச்சு. ஓகேவா. அடுத்து என்ன விட்டுறாங்க, இந்த ப்ராடக்ட் இஸ் 298. அப்போ ப்ராடக்ட்னா என்ன வரும், இந்த ப்ராடக்ட் என்ன வரும், a - d × a + d is equal to 288. இது பாருங்க, a - d a + d என்ன இருக்குது, a + b × a - b நம்ம எப்படி எழுதுவோம், a² - b² எழுதுவோமா. அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்குது, a - dயும் a + d இருக்கா, அதை எப்படி எடுத்துக்கலாம், நம்ம a² - d² எடுத்துக்கலாமா அந்த ஃபார்முலா படி. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, a இருக்குது 288. புரிஞ்சுதா, இந்த ரெண்டும் சேர்த்து தான் a² - d² எடுத்திருக்கேன். ஓகே, நமக்கு a என்னது 9, அதுதான். இப்போ 9² d² × 9 is equal to 288. இப்போ 9² என்னது 81 - d² × 9 is equal to 288. இதை இங்கே வச்சுக்கலாம், -d². 9 இந்த சைட் கொண்டு வரலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போது 3 9s 20, 27, 18 ஆகும் 2. அப்போ இது என்னது 32. இப்போ 81 - d² என்னது 32. அப்போ -d² என்னது 32 - 81. இது இங்கே அங்கே போகும்போது மைனஸ் ஆகும்ல, ப்ளஸில் இருக்குது. இப்போ -d² = 32 - 81 என்னது -49. இப்போ இதில் இதுவும் கேன்சல் ஆகும். இப்போ d² d என்னது √49 அப்படிதானே. √49 என்னது வரும் நமக்கு 7 வரும். 7 7 7 49. இப்போ d² d ஆகும்போது நமக்கு 7 அப்படிதானே. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு என்னது 7. இப்போ ஏயும் கிடச்சிருச்சு, டியும் கிடச்சிருச்சு. ஓகே, ப்ளஸ் எடுத்துக்கலாம், ப்ளஸ். ஓகே, டி வந்து கிடச்சிட்டு a is equal to 9, டி வந்து என்னது 7 கிடச்சிருச்சு. நமக்கு என்னது a - d a + d தான் அதோட ஃபார்ம் தானே. அப்போ நமக்கு என்ன வரும், a என்னது 9 - 7, இது வந்து என்னது 9 + 7. இப்போ இங்கே என்ன வரும் 2 9 + 7 வந்து 16. அப்போது ஏபி என்னது நமக்கு
2 இது வந்து ஏபி இருக்குதுன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 9 16. ஓகே நமக்கு வந்து ஏ வந்து இது வந்து ப்ளஸில் இருந்தால் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 தான். அப்போ ஏ வந்து 9, பி வந்து -7 இருந்துச்சுன்னா என்னது இருக்கும்? இது வந்து ப்ளஸ் ஆர் -7 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டோம், அடுத்து மைனஸ் வச்சு. அப்போ என்ன வரும்? ஏ 9 -7 அப்படிதானா? ஏ -7 அடுத்து என்னது 9. இப்போ என்னது 9 ப்ளஸ் -7. அப்போ ஏபி நமக்கு என்ன கிடைக்கும்? 9 மைனஸ்னா அப்போ 9 + 7 தானே. அப்போ 9 + 7 9 9 - 7. இப்போ ஏபி என்னது நமக்கு 9 + 7 வந்து என்னது 16 9 2 இப்படி கிடைக்கும். இதுதான் அப்போ நமக்கு ப்ளஸில் என்ன கிடைக்கும்? இந்த இது கிடைக்கும். -7 என்னது கிடைக்கும்? இது கிடைக்கும். இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதாமா? நான் இது ஏயும் பியும் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு வந்து 2 ஆன்சர் வரும். 12th sum, the ratio of 6th 8th term of an AP is 7:9. அதாவது 6th 8th உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. Find the ratio of 9th and 13th term வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? T6 is to T8 is equal to நமக்கு என்னது 7:9. அடுத்தனா அப்போ இது வந்து என்ன செய்யணும்? இதுவும் மல்டிப்ளை ஆகும், இது தான் இது. ஓகே மல்டிப்ளை ஆகும். ஓகே இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? Tn ஃபார்முலா என்னது? a + n - 1 × d. ஓகேவா? அப்போ வந்து என்னது 9 × T6 = இந்த 7 × T8. கரெக்டா? ஓகே அப்போ 9 × T6 என்னது? a + n - 1 × d = a + n - 1 × d. ஓகேவா? இப்போ 9 × a + 5d = 7 × a + 7d. சரியா? இன்னும் இது வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 9a + 45d = 7a + 49d. ஆன்சர்ஸ் ஆஃப் 49 தானே? ஓகே டிஏ ஒரு சைடும் வந்து ஏ அதை பண்ணிடுவோமா? அப்போது ஏ இங்கே வரும்போது 9a, இந்த ஏ இங்கே வரும்போது அது -7a. அங்கே 49d இருக்குது, இந்த 45 அங்கே போகும்போது -45d. அப்போ என்ன வரும்? 2a = 2d. ஓகே சாரி 2a = 4d. சாரி 9 - 45 9 - 5 45 4d. அப்போ a = என்னது? 4d/2. இப்போ இது வந்து 2 ஆகும். இப்போ a = என்னது? 2d. ஏயோட வேல்யூ என்னது? 2d கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? T9 is to T13. 9th-க்கும் 10th-க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகே 9th term-க்கும் 13th term-க்கும். அப்போ T9 is to T13 தான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ நமக்கு என்ன வரும்? T9 a + n - 1 × d is to a + n - 1 × d. ஓகே அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? a + 8d is to a + 12d. ஓகேவா? a நமக்கு என்னது? 2d. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 2d + 8d is to 2d + 12d. அப்போ என்ன வரும்? 10d is to என்ன வரும்? 14d. ஓகே அப்போ நம்ம வந்து இதில் வந்து என்ன இருக்குது? dd இது இருக்குது. அப்போ நமக்கு நம்பர் என்ன வரும்? ரெண்டு காமனாக என்னது 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? இது 5d is to 7d. இப்போ இதுதான் ஆன்சர். எதுக்கு? T9க்கும் T8க்கும் ரேஷியோ என்னது? T9 ரேஷியோ என்னது? 5 is to 7. சாரி 7 5 is to 7d. இது வந்து 5 is to 7 5 is to 7. ஓகேவா? 13th sum என்னது? In a winter season, let us take as the temperature of Ooty from Monday to Friday to be in AP. மண்டேலேருந்து ஃப்ரைடே வர என்னது? ஊட்டியோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க ஏபியில். The sum of temperature from Monday to Wednesday is 0 degree. Okay, the sum of temperature from Wednesday to Friday வந்து 18 degree. Find the temperature of each of the 5 days. என்னது? மண்டேலேருந்து வெனஸ்டே கூட்டினா 0 டிகிரி வருதாம். அது இது என்னது? வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே உள்ள டிகிரி கூட்டினா 18 டிகிரி செல்சியஸ் வருதாம். இப்போ ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஈச் ஆஃப் த டே. 5 நாளுக்கு என்னென்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஓகே 5 நாளுக்குள்ள டெம்பரேச்சர் அப்படி தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, let the 5 days எப்படி எடுத்துக்கலாம் டெம்பரேச்சரை எப்படி எடுத்துக்கலாம். இது வந்து ஏ 5 நாள் தானே, அதனால ஏ போட்டுக்கலாம். முந்தின நாள் என்ன இருக்கும், ஏ மைனஸ் டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நாள் ஏ மைனஸ் 2டியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எழுதணும், அதே மாதிரி தான் இது. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும், அடுத்த நாள் ஏ ப்ளஸ் டியாக இருக்கும், ஏ ப்ளஸ் 2டியாக இருக்கும். ஓகேவா? இப்போ 5 நாள் எடுத்தாச்சு. இது 5 டேஸில் அப்படில் ஏ போட்டு முந்தின 2 நாள் அடுத்த 2 நாள் எழுதியாச்சா. அதுக்கப்புறம் நம்ம என்ன வரும், ஓகே அது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ தானே எது மண்டேலேருந்து வெனஸ்டே வரை, அப்போ 3 டேஸ் தானே. என்ன வரும், சம் ஆஃப் 3 டேஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஏ மைனஸ் 2d ப்ளஸ் ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு என்னவா நமக்கு 0 டிகிரி செல்சியஸா. ஓகே 0. ஓகே அடுத்த டைம் இதை வந்து இது பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் 3a 3a மைனஸ் 3d ரெண்டும் ஒரே சமயம் தான். நம்ம 3d ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இது வந்து 3 வந்து காமனாக இருக்கணும், 3 வந்து டிவைட் பண்ணிட்டோம்னா ஏ மைனஸ் டி ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன கொடுத்துறாங்க, அடுத்த 3 டே அடுத்த 3 வெனஸ்டே டு ஃப்ரைடே, அப்போ 18 டிகிரி செல்சியஸ் தான். அப்போ அடுத்த 3 நாள் என்னவா இருக்கும் நமக்கு, சம் ஆஃப் லாஸ்ட் இது ஃபர்ஸ்ட் 3 டேஸ், லாஸ்ட் 3 டேஸ் எவ்வளவா இருக்கும், ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2d ஈக்குவல் டு 18 டிகிரியா 8 டிகிரியா கொடுத்துருக்காங்க, 18 டிகிரி. ஓகே 18 டிகிரி. இதை சம் பண்ணும்போது எத்தனை, 3a ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 18. இதுவே காமனாக 3 இருக்கா, 3 வந்து வேறு டிவைட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் 18 வந்து வரும் 6. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 1 and 2 நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் 1 + 2 வந்து ஈக்குவேஷன் 1 + 2 நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன வரும், ஏ மைனஸ் டி ஈக்குவல் டு 0 ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 6. இது சிம்பிள்லாம் மாற்றண்டா ஏன்னா ஆட் பண்ணுறோம். இப்போ இது 0 ஆயிடுமா, அப்போ 2a ஈக்குவல் டு 6. ஏ ஈக்குவல் டு என்னது 6/2 வந்து ஏ வந்து 3. ஓகேவா, ஏ கிடச்சிட்டு. அப்போ ஏ கிடச்சுன்னா இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, 1 or 2 1ல் பண்ணலாமா. இப்போ ஏ மைனஸ் டி ஈக்குவல் டு 0. இப்போ ஏ வந்து 3 மைனஸ் டி ஈக்குவல் டு 0 மைனஸ் டி ஈக்குவல் டு இது இங்கே வரும்போது -3 ஆகும். அப்படி தானே, -3 ஆகுமா. இப்போ மைனஸ் டி ஈக்குவல் டு -3. அப்போ டி ஈக்குவல் டு 3. அப்போ டியும் கிடச்சிருச்சு, ஏயும் கிடச்சிருச்சு. ஏ ஈக்குவல் டு 3e டி ஈக்குவல் டு 3e. ரெண்டுமே வந்து என்னது 3. அதை வந்து இப்போ டெம்பரேச்சர் நம்ம அப்போ அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு என்னது ஏ மைனஸ் 2d. அப்படி தானே, அப்போ ஏ மைனஸ் 2dனா நம்ம என்ன இருக்கும், ஏ வந்து 3 மைனஸ் 2 × 3 ஈக்குவல் டு என்னது 3 மைனஸ் 6 ஈக்குவல் டு -3. அடுத்து இது வந்து ஃபஸ்ட் டே. செகண்ட் டே என்னவா இருக்கும், ஏ மைனஸ் டி. ஏ மைனஸ் டினா என்னது 3 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகே அடுத்து வந்து என்னது, ஏ வந்து தெரியும் 3. அடுத்து என்னது ஏ ப்ளஸ் டி. ஏ ப்ளஸ் 3 + 3 ஈக்குவல் டு 6. அடுத்து ஏ ப்ளஸ் 2d. 3 + 2 × 3 ஈக்குவல் டு என்னது 3 + 6 ஈக்குவல் டு 9. ஓகேவா. அப்போது த டெம்பரேச்சர் ஆர் ஃபர்ஸ்ட் டே என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் டே நமக்கு என்ன கிடச்சிட்டு -3 டிகிரி செல்சியஸ். செகண்ட் டே என்ன இருக்கும் 0 டிகிரி செல்சியஸ். தேர்ட் டே என்னது இருக்கும் 3 டிகிரி செல்சியஸ். ஃபோர்த் டே என்னவா இருக்கும் 6 டிகிரி செல்சியஸ். செவன்த் டே வந்து 9 டிகிரி செல்சியஸ். இதுதான் ஆன்சர். ஓகே சிம்பிள் தானே. நம்ம 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சு இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியாச்சு. இதுதான் அதோட ஆன்சர். ஓகே 14th சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரியா earn 15,000 in the first month. Thereafter his salary increased by 1,500 in a year.
ஹர் எக்ஸ்பென்ஸ் அது வந்து 15,000 அவங்க சேலரி, அவங்களுக்கு வந்து 1,500 இயர்லி கூடுது. 13,000 during the first month and the expenses increase 900 per year. Okay. How long it is taken from the to have saved 24 month? 13,000 வந்து அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகுது, செலவாகுது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 900 வந்து என்னது கூடுது செலவு. அவங்களுக்கு வந்து என்னது சேவிங் வந்து 2,000 per month. ஓகேவா? ஹவு லாங் வில் டேக் வந்து 2,000 வந்து எப்போ வந்து அவங்க சேவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, 14 Sanpriya earned 15,000 in the first month. Thereafter the salary her salary increased by 1,500 per year. அதாவது 15,000 அவங்க மந்த்லி சேலரி, அவங்க வந்து இந்த 1,500 வந்து மந்த்லி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. Her expenses are 13,000 during the first month. அவங்களுக்கு வந்து செலவு 13,000 ஆகுது ஃபர்ஸ்ட் மந்த். அதுக்கப்புறம் அண்ட் எக்ஸ்பென்சிவ் இன்க்ரீஸ் பை 900 per year. அவங்களோட செலவு 900 வந்து ஒவ்வொரு இயரும் கூடுது. How long it take for the to save 20,000 per month? அவங்க வந்து ஒரு 20,000 வந்து சேவ் பண்ணணும்னா அவங்க வந்து எவ்வளோ நாட்கள் ஆகும், அதாவது பெர் மந்த் அவங்களுக்கு வந்து சேலரி 20,000 வந்து சேவ் பண்ணணும்னா எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். டியூரேஷன் ஆஃப் த இயர், மந்த்லி சேலரி, மந்த்லி எக்ஸ்பென்சிவ், மந்த்லி சேவிங்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 15,000 சேலரி, 13,000 வந்து என்னது எக்ஸ்பென்சிவ் ஆகுது. அப்போ ரெண்டே மைனஸ் பண்ணால் நமக்கு சேவிங் என்னது 2,000. செகண்ட் இயரில் அவங்களுக்கு என்னது 1,500 rupees கூடுது, இப்படி தானே? அப்போது அது வந்து என்னது கூட்டினா 16,500 வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் என்னது 900 rupees கூடுது. அப்போ 13,900. இது ரெண்டே மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ சேவிங்ஸ்? 2,600. தேர்ட் இயரில் அவங்களுக்கு திரும்ப என்னது இதுலேருந்து 1,500 கூடுது. அப்போ 18,000. 18,000 அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் வந்து இதுலேருந்து 900 கூடுது. அப்போ 14,800. இது ரெண்டே மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து சேவிங்ஸ் எவ்வளோ ஆகும்? 3,200. ஓகேவா? இனி இதுலலாம் சேவிங்ஸ் என்ன, மந்த்லி சேவிங்ஸ் நமக்கு எவ்வளோ வரும்? மந்த்லி சேவிங் ஃப்ரம் ஏபி எழுதுவோமா? ஓகே, ஏபி வந்து ஃபஸ்ட்டு 2,000, அடுத்தது 2,600, அடுத்து 3,200, இப்படி போயிட்டே இருக்கும். அது வந்து என்னது ஏ வந்து என்னது இதில் நமக்கு 2,000. ஓகே, டி வந்து என்னது T2 மைனஸ் T1 தான். அப்போ 2,600 மைனஸ் 2,000 ஈக்குவல் டு என்னது 600. அப்போ டி வந்து நமக்கு என்னது 600. நமக்கு டிஎன் என்ன தந்திருக்காங்க? என்ன எவ்வளவு கண்டுபிடிக்கணுமா? 20,000 எப்போ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது TN ஃபார்முலா என்னது? A plus n minus 1 into D. ஓகே, நமக்கு வந்து என்னது A plus n minus 1 into D வந்து எப்போ தான்? 20,000. T வந்து 20,000 ஆகும். அது எப்போ தானே கண்டுபிடிக்கணும்? என்ன தான் கண்டுபிடிக்கணும் நமக்கு. ஓகே, அப்போ A என்ன தெரியும்? 2,000 plus n minus 1 into D வந்து என்னது 600 equal to 20,000. ஓகேவா? அப்போ இது வந்து 2,000 plus இது வந்து என்னது 6, இது மல்டிப்ளை பண்ணும்போது 600n minus 600 equal to 20,000. ஓகே, 200 minus 2,000 minus 600 நமக்கு என்ன வரும்? 1,400 plus 600n equal to 20,000. அது இதை வச்சுட்டு 600 இங்கே வச்சுக்கலாமா? என்ன இங்கே வச்சுட்டு இது மாதிரி எடுத்தோன்னா 20,000 மைனஸ் இங்கே ப்ளஸில் வந்து அங்கே என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். இப்போ 20 மைனஸ் ஒரு 20,000 மைனஸ் 1,400 நமக்கு என்ன கிடைக்கும்? 600n equal to 18,600. 18,600. ஓகேவா? அப்போ n equal to என்னது? 18,600 divided by 600. 0 கட் ஆகும். 6 வச்சு பண்ணுவோமா? 6 3s are 18, 6 1s are 6. அப்போ 31. n எவ்வளவு? 31. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ வருஷத்தில்? அப்போது 31 இயர்ஸுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 20,000 கிடைக்கும், சேவ் பண்ண முடியும். ஓகே, அப்போ தான் மந்த்லி வந்து எவ்வளோ 31,000 கழிச்சு தான் அந்த மந்த்லி 20,000 வந்து சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.